வெல்கம் டு சுப்பீரியர் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர் ரெசிபி. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனல் பார்க்குறவங்க மேலே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மற்றும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் புது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 200 கிராம் ஸ்பினாச், நான் இங்கே வந்து பேபி ஸ்பினாச் எடுத்திருக்கேன். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து 1 நிமிஷம் இந்த ஸ்பினாச் போட்டு அப்படியே 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். அந்த சூட்லேயே அது வந்து வெந்துடும். நான் இங்கே பேபி ஸ்பினாச்சுன்றதுனால எனக்கு 1 நிமிஷம் போதும். அதே நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பினாச் இலை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 1 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஸ்பினாச்சில் வந்து அந்த தண்டெல்லாம் இருக்கும். அந்த தண்டை மேலே இருக்க தண்டை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா வந்து வெந்துடுச்சு ஸ்பினாச். இதை வந்து நம்ம ஐஸ் வாட்டர், ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 ஐஸ் கட்டியும் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. இந்த ப்ராசஸ் வந்து எதுக்காகனா, இதுக்கப்புறம் ஸ்பினாச் வந்து குக் ஆகாது. ஐஸ் வாட்டரில் போடுறதுனால வாட்டரில் போட்டு அதையும் 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதையும் தண்ணி இல்லாமல் எடுத்து பிளெண்டரில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்குங்க. நல்லா மையாக அரைச்சிக்குங்க. ஐஸ் வாட்டரில் போட்டதுனால அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் அரைக்கும் போதும் தண்ணி வந்து இல்லாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், ரெண்டுத்தையும் போட்டதுக்கப்புறம் லைட்டாக சூடாகணும். சூடான உடனே ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிக்குங்க. 1 டீஸ்பூன் பூண்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 க்ரீன் சில்லி, இது ஆப்ஷனல் தான், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாயும் எண்ணெய் அந்த பட்டரில் வதங்கிறதுனால அந்த கிரேவிக்கே ஒரு நல்ல வாசனை வரும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். இதை கொஞ்சம் உப்பு போட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். இதுதான் வந்து நான் அந்த ஸ்பினாச்சுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வதக்கணும். அது தக்காளி நல்லா வெந்துருக்கணும். இந்த போட்ட பவுடரை வந்து எல்லாத்தோடைய வாசனை எல்லாமே போயிருக்கணும். அது வரைக்கும் நல்லா அதில் வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். மேலே வந்து தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விடுங்க. தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து நல்லா வேக வைக்கணுங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு, தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பசலைக்கீரை விழுதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 2
மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட இந்த பாலக் பியூரியும் வந்து போய் நல்லா மிக்ஸ் ஆகும். வேணும்னா 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் கொதிக்க விடுறதுனால அந்த ஸ்பினாச்சோடைய பச்சை வாசனை போயிருக்கும். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா கடைசியில் போடுறதுனால அந்த வாசனை வந்து அப்படியே இருக்கும். சிலவங்க வந்து ஃபஸ்ட்டே போடுவாங்க, ஆனால் அது வந்து அந்த கரம் மசாலாவுடைய வாசனை வந்து அந்த அளவுக்கு இருக்காது. கடைசியாக போடும்போது கரம் மசாலாவுடைய வாசனை நல்லாயிருக்கும். 200 கிராம் பன்னீர், அதையும் போட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம். சர்க்கரை போட்டிருக்கேன். இது சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான். சர்க்கரை வேணான்றவங்க கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சிங்கன்னா, இது எதுக்காகனா அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே இருக்கும். இல்லாட்டி நம்ம கொஞ்சம் நேரம் வச்சோடனே க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் இங்கே வந்து சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். வேணான்றவங்க கடைசியாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் புழிஞ்சு விட்டுருங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா பன்னீர் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். 1 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதோட சப்பாத்தி, புல்கா, நான், கீ ரைஸ் இதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது மேலே பட்டர் அல்லது க்ரீம் போட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.